ஏக்காலத்துமே தற்கார் மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஈற்றின் பாவயமை பாரும். அப்படி கண்களை மூடி அன்னை மரியாவுடைய துணை நாடி நாம் ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோமா? எல்லா பிள்ளைகளும் கண்களை மூடி 2 கரங்களும் முடிந்தவர்கள் எல்லோரும் கரங்களை தலைக்கு மேலே உயர்த்தி பிடிப்போம். இந்த காலை வேளையில் ஆண்டவருக்கு நம்ம முற்றிலுமாக நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த நல்ல ஒரு காலை பொழுதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார். இந்த காலை வேளையில் இந்த புதிய நாளை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய வாழ்நாளில் நம்முடைய ஆயுசில் ஒரு நாளை கூட ஆண்டவர் நமக்கு கூட்டி தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எத்தனையோ நபர்கள் இரவு தூங்க செல்கிறார்கள், ஆனால் பொழுதிலே அவர் எழுந்திருப்பதில்லை. ஆனால் ஆண்டவர் ஒரு புதிய நாளை கூட நமக்கு தந்திருக்கிறார். இந்த புதிய நாளை கொடுத்து புதிய நன்மைகளை, புதிய ஆசீர்வாதங்களை, நம்முடைய வாழ்விலே இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் தர இந்த நாளிலே தூய் ஆவியானவரை தர இந்த காலை வேளையிலே நம்மை ஆசீர்வதிக்க இருக்கிறார். அன்பு மக்களை, கண்களை மூடிக்கொண்டு 2 கரங்களை விரித்த வண்ணமாக இது இந்த காலை வேளையில் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, ஆண்டவரது வல்லமைமிக்க கரங்களின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் ஆண்டவர் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறார் என்று. அன்பு மக்களை, இந்த காலை வேளையில் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். அன்னை மரியா தன்னை ஆண்டவருடைய திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். இதோ நான் ஆண்டவரது அடிமை, உம் சொற்படியே எனக்கு ஆக கடவுது என்று ஆண்டவருடைய திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். இந்த விரலில் நம்முடைய மனதில் பல திட்டம் நாம் போட்டிருக்கலாம், ஆனால் நம்முடைய திட்டங்களை எல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய திட்டத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ வேண்டும், தூய ஆவியினுடைய தூண்டுதலுக்கு ஏற்ப நான் வாழ வேண்டும் என ஒப்பு கொடுப்போமா? அந்த நிறைவான ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர், தெளிவின் ஆவியானவர் இதோ நம்மை நிரப்ப வருகிறார். இந்த காலை வேளையில் அவருடைய கனிகளால் நம்மை நிரப்ப வருகிறார். எனவே எல்லா மக்களும் கண்களை மூடிக்கொண்டு அந்த நிறைவான ஆவியானவர், உண்மையை நோக்கி நம்மை வழிநடத்துகின்ற அந்த ஆவியானவர், நிறைவை நோக்கி நம்மை வழிநடத்தும் ஆவியானவரை நோக்கி கொண்டு இந்த பாடலை எல்லோரும் நான் பாட பாட என்னோடு இணைந்து பாடுவோம். பைபிள் சொல்கிறது, நிறைவானவர் உன்னிலே வரும்போது உனக்குள்ளே இருக்கிற எல்லா குறைகளும் நீங்கும் என்று. ஒருவேளை நாம் பலவிதமான குறைகளோடு பலவீனத்தோடு இந்த இடத்துல நிற்கலாம். நிறைவான ஆவியானவர் உனக்குள்ளே வரும்போது உனக்குள்ளே இருக்கிற எல்லா குறைகளும் நீங்கும் என்று. எனவே கண்களை மூடி தாகத்தோடு இந்த நிறைவான ஆவியானவரே எனக்குள்ளே வாரும், இந்த காலை வேளையில உடைய வல்லமை எனக்கு தாரும் என்று இந்த ஈரடிகளோடு சேர்ந்து நாம் ஜெபிப்போம். நிறைவான ஆவியானவரே நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. பாடுவோம் எல்லோரும். நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது
குறைவுகள் மாறுமே. கொஞ்சம் கூட வாயை திறந்து பாசமா, நிறைவான வாயை திறந்து எல்லோரும், நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே, நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. அப்படி கண்களை மூடுவோமா? கண்களை மூடிக்கொண்டு இந்த நிறைவான ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர், தெளிவின் ஆவியானவர் இது நமக்குள்ளே வருகிறார். இந்த காலை வேளையில நம்ம ஒவ்வொருவரையும் ஒளிரச் செய்ய வருகிறார். தூய ஆவியினுடைய வல்லமை தர வருகிறார். கண்களை மூடிக்கொண்டு கரங்களை, இரு கரங்களையும் யாசிப்பதை போல பிடித்துக் கொண்டு, ஆவியானவரே எங்கள் மத்தியிலே கடந்து வாரும். இந்த காலை வேளையில நம்முடைய ஆவியினுடைய வல்லமை எனக்கு தாரும். நாங்கள் பலவிதமான குறைகளோடு இருக்கிறோம். ஆவியானவரே எங்களுடைய குறைகளை மாற்ற வாரும் என்று ஒப்புக் கொடுப்போம். எல்லா மக்களுக்கும் சேர்ந்து பாடுவோம். நிறைவான ஆவியானவரே பாடுவோம். நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. வாய் திறந்தெல்லோரும், நிறைவான ஆவியானவரே நீ வரும்போது குறைவுகள் மாறுமே, நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. சேர்ந்து பாடுவோம் எல்லோரும். நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. அப்படி கண்களை மூடிக்கொண்டு ரெண்டு கரங்களும் தலைக்கு மேல உயர்த்தி பிடிப்போம். எல்லா மக்களும் கண்களை மூடுவோம், கரங்களை உயர்த்தி நம்மை ஒப்பு கொடுப்போம். உன்னுடைய வாழ்வை ஆண்டவர் ஒப்பு கொடுத்த காலை வேளையில உன்னுடைய பலவீனங்கள் பலனாக மாறும். உனக்குள்ளே இருக்கிற குறைவுகள் ஆண்டவர் நிறைவாக மாற்றுவார். உன்னுடைய வாழ்க்கை ஒருவேளை வறண்டு போய் பாலைவனம் போல இருக்கலாம். அன்று ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்விலே பாலைவனம் போல இருந்த அவருடைய வாழ்வை அவர் வயல்வெளி போல மாற்றினார். உன்னுடைய வாழ்வு ஒருவேளை பலவிதமான பாலைவன அனுபவத்தோடு நீ வாழ்கிறாயா? வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறாயா? படிக்க முடியவில்லையா? என்ன படித்தாலும் மனதில் பதியவில்லையா? உன்னுடைய வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. அன்பு பிள்ளைகளை, கண்களை மூடி ரெண்டு கரங்களும் தலைக்கு மேல உயர்த்தி கொண்டு ஒரு நிமிஷம் வாயை திறந்து, ஆவியானவரே எங்களை வழி நடத்தும். இருளான என்னுடைய வாழ்வை ஒளியாக மாற்றும். வறண்டு போயிருக்கிற பாலைவனம் போல இருக்கிற எங்களுடைய வாழ்வை பயிர் நிலம் போல மாற்றும். அப்பா, பலவீனமாக இருக்கிற வாழ்வை பலன் தந்து என்னை வழி நடத்தும் அப்பா என்று சொல்லி கண்களை மூடிக்கொண்டு ரெண்டு கரங்களும் தலைக்கு மேல உயர்த்தி கொண்டு ஒரு நிமிடம் இந்த காலை வேளையில, ஆவியானவரே வாரும், இயேசுவே வாரும், உம்முடைய வல்லமை எனக்கு தாரும் என்று எல்லா மக்களும் கைகளை உயர்த்தி இயேசுவேன்னு கூப்பிடுவோம். வாயை திறந்து இயேசுவே வாரும், இயேசு உடைய ஆவியினுடைய வல்லமை தாரும், இயேசு பலவீனங்கள் பலனாக மாறட்டும், எங்களுக்குள்ளே இருக்கிற சுகவீனங்கள் சுகமாக மாறட்டும்,
நீர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும் என்று ஒப்புக் கொடுப்போம். பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பாடுவோம். பலவீனம் பலனாய் மாறுமே. சேர்ந்து பாடுவோம். சுகவீனம் சுகமாய் மாறுமே. கொஞ்சம் கூட குரல் எழுப்பிக் கொண்டு. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீ வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே கரங்களை தட்டி பாடுவோம். நிறைவே நீ வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே சேர்ந்து பாடுவோம் எல்லோரும். நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே தாகத்தோடு சொல்லுவோம் எல்லோரும். நிறைவே நீ வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே அப்படி கண்களை மூடுவோமா? கண்களை மூடி ரெண்டு கரங்களும் தலைக்கு மேல உயர்த்தி பிடிப்போமா? எல்லா பிள்ளைகளும் கண்களை மூடி ரெண்டு கரங்களும் தலைக்கு மேல உயர்த்தி, அந்த நிறைவான ஆவியானவர் இதோ வருகிறார். எசாயால ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாகமுள்ள நிலத்திலே தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்திலே நீரோடைகளை ஓடச் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்படி கண்களை மூடிக்கொண்டு இந்த நேரத்தில், இந்த காலை வேளையிலே தாகத்தோடு ஆண்டவரே இந்த காலை வேளையிலே எனக்குள்ளே வாரும் இயேசுவே. இந்த புதிய நாளிலே ஆண்டவர் எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே உம்முடைய ஆவியினுடைய வல்லமை ஊற்றும் அப்பா. ஆண்டவர் நாங்கள் பலவீனத்தோடு இருக்கிறோம் அப்பா. எங்களுடைய பலவீனங்கள் பலனாக மாறட்டும் இயேசுவே. எங்களுக்குள்ள இருக்கிற குறைகள் நிறைவாக மாறட்டும் இயேசுவே. கைகளை உயர்த்துவோமா? கண்களை மூடுவோமா? எந்த வீண் பராக்குக்கும் இடை கொடுக்காமல் கைகளை உயர்த்தி கொண்டு இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய பாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் எங்கள் மீது உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆவியினுடைய அருள் எங்களை நிரப்பட்டும். அப்படி கைகளை உயர்த்தி ஒருமுறை கூட எல்லா மக்களும் கைகளை உயர்த்துவோமா? கைகளை நல்ல தலைக்கு மேலே உயரட்டும். அன்று மோயிசன் கரங்களை உயர்த்தினார். மோயிசன் கரங்களை உயர்த்தும் போது ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு வெற்றியை கொடுத்தார். அன்பு பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்விலே உனக்கு வெற்றி வேணுமா? உன்னுடைய வாழ்விலே நீ நிறைவான ஆசீர்வாதத்தை நீ தேடி வந்திருக்கிறாயா? வாழ்க்கையிலே தோல்வி இருக்கிறதா? உன்னுடைய வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடு. கைகளை உயர்த்துவோம், தலைக்கு மேலே உயர்த்துவோம். நல்ல கைகள் உயரட்டும். கைகளை உயர்த்துவதற்கு யாரும் மடிக்க வேண்டாம். அன்பர்களே, கடவுளுக்கு முன்னால் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துகிறார்களோ அவர்கள் உயர்த்தப்படுவார் என்று. எனவே நல்ல கைகள் உயரட்டும். அப்படி கிடையாது, நல்ல தலைக்கு மேல உயரட்டும். உயர்த்தி கொண்டு ஒருக்க கூட கைகளை உயர்த்தி சொல்வோமா? நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. சொல்லுங்க எல்லாரும். குரல் எழுப்பி போதாது, இன்னும் குரல் எழுப்பி சொல்லுவோம். முடியாததும் சாத்தியமா. எல்லாரும் வாய் திறந்து நீர் வந்தால். கொஞ்சம் பாசமா. முடியாததும் போதாது, இன்னும் வாய் திறந்து சொல்லுங்க மக்களே. நீர் வந்தா சூழ்நிலை முடியாததும்
நிறைவே நீ மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. சொல்லுங்கள் எல்லாரும். நிறைவே 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 நீர் போதுமே, ஆவியானவரே. கண்களை மூடி எல்லா மக்களும் சொல்லுவோம். நிறைவே 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 நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவி. அப்படி கண்களை மூடி இருக்க கூட ரெண்டு கரங்களை தலைக்கு மேலே உயர்த்தி ஸ்துதிப்போமா. ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த நேரத்திலே தாகத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அவருடைய வல்லமையை பொழிகிறார். இந்த புதிய நாளை கொடுத்து புதிய அபிஷேகத்தை நமக்கு தருகிறார். புலம்பலாகமம் 3ஆம் அதிகாரம் 22 வசனம் சொல்கிறது. புலம்பலாகமம் 3ஆம் அதிகாரம் 22 வசனம் சொல்கிறது, ஆண்டவரது பேரன்போ ஒரு நாளும் முடிவுறாது, அவருடைய இரக்கம் ஒருபோதும் தீர்ந்து போகாது. ஒவ்வொரு காலைதோறும் அதிகாலைதோறும் ஆண்டவருடைய இரக்கம் அது புதிதாக இருக்கும், ஆண்டவருடைய அன்பு அது புதுப்பிக்கப்படும் என்று இந்த புதிய நாளை கொடுத்து ஆண்டவர் நம்மை புதிய அபிஷேகத்தால் நிரப்புகிறார். எனவே நன்றி செலுத்துவோமா, கைகளை உயர்த்துவோமா. நம்ம எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார். எவ்வளவு ஆண்டவர் விட்டு தூர சென்றாலும் ஆண்டவர் இருகரம் நீட்டி நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய கடவுள் அன்பு செய்கிற கடவுள். நாம் எந்த நிலையில இருந்தாலும் நம்மை ஏற்றுக்கொள்கிற இறைவன், எந்த நிலையில இருந்தாலும் உன்னை அரவணைக்கிற இறைவன். அந்த ஊதாரி மகன் பன்றிக்கூட்டில் இருந்த அந்த மகனை இருகரம் நீட்டி அணைத்த இறைவன். அன்பான மக்களே, நம்மை கடவுளுக்கு ஒப்பு கொடுப்போம். நேற்றைய தினம் ஆண்டவர் நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்திருக்கிறார், புது வாழ்வை கொடுத்திருக்கிறார். நம்ம எவ்வளவுக்கு பெரிய பாவச்சேற்றிலே கிடந்தாலும் ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். நன்றி செலுத்துமா. உள்ளத்தை திறந்து கொண்டு நன்றி இயேசுவே, இந்த நேரத்துக்காக நன்றி இயேசுவே. உடையான சேற்றில் இருந்து என்னை தூக்கி எடுத்தீரே இயேசுவே. இந்த நாளில் எனக்கு புது வாழ்வை கொடுக்க வந்திருக்கிறீரே இயேசுவே. என்னை வாழ்வை ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவே என்று சொல்லி கண்களை மூடிக்கொண்டு ஒரு முறை கூட எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ், லவ் யூ ஜீசஸ். ஒப்பு கொடுத்து கொண்டு இந்த பாடலோடு சேர்ந்து நாம் ஒப்பு கொடுத்து பாடுவோம். உழையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. சொல்லுங்க கண்களை மூடி. உழையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி, பயத்திறந்த எல்லாரும், கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. ஓ கல்வாரி கழுவி அணைத்தீரே. நன்றி சொல்லுவோம். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி எங்க அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே. ஆவி. கொஞ்சம் கூட சத்தமா வாயை திறந்து பாடுவோமா. எங்கள் அப்பா அருமை ரட்சகரே, ஆவியானவரே. அப்படி கண்களை மூடிக்கொண்டு ஆண்டவரே எங்களை வாழ்வை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவர், இந்த ஊதாரி மகனை போல் இந்த உலகத்திலே நான் வாழலாம், எந்த உலக ஆசையிலே உலக சின்னத்திலே மூழ்கி இருக்கலாம் என்று நாம் ஒருவேளை நம்முடைய உடல் சொல்லும், ஆனால் நம்முடைய ஆத்மா சொல்லும், உன்னுடைய இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, உன்னுடைய ஆத்மா ஆண்டவருக்குரியது, உன்னுடைய வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. அழிந்து போற உடலுக்காக உன்னுடைய வாழ்வை நீ வாழாதே, அழியாத ஆத்மாவுக்காக. அழிந்து போற உடலுக்காக நீர் வாழாது, அழியாத ஆத்மாவுக்காக நீ வாழ். எனக்கு ஒப்புக் கொடுப்போமா. இந்த உலகம், உலக சுகங்கள், உலக ஆசைகள், உலக இன்பங்கள் ஒரு நாளும் ஒழிந்து போகும், ஆனால் உன்னுடைய ஆத்மா ஆண்டவருக்கு தேவை. ஒப்புக் கொடுப்போமா.
எங்கோ நான் வாழ் அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். தேங்க்யூ ஜீசஸ். சொல்லுங்க. எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலா மாறிவிட்டேன். ஓ நெஞ்சார நிழலா மாறிவிட்டேன். நன்றி சொல்லுவாய் திறந்து. நன்றி உமக்கு. வாய் திறந்து எல்லோரும் அப்பா நன்றி. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்த தேடி வந்த நல்ல நேசரே. சொல்லுங்கள் எல்லோரும். யாரும். லவ் யூ ஜீசஸ். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி லவ் யூ ஜீசஸ் சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி. அம்மா நீர் எனக்கு தேவை. நீ என் அன்புக்குரியவன். நீ என் பார்வையில் விலையேற பெற்றவன். எப்ராயிம் நீ என் அன்புக்குரியவன். அழகான முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான முடிந்ததென்று நினைத்த நான். அப்படியே கண்களை மூடி இருக்க கூட கண்களை மூடி ஆண்டவர் இந்த காலை வேளையில் அவருடைய புதிய வல்லமையை தந்திருக்கிறார். நம்மை அன்பு செய்கிறார். இந்த காலை வேளையில் புதிய அபிஷேகத்தை தந்திருக்கிறார். நன்றி செலுத்துவோமா? கண்களை மூடி 2 கரங்களும் தலைக்கு மேலே உயர்த்தி பிடிப்போம். எல்லா பிள்ளைகளும் கண்களை மூடுவோமா? கைகளை மூடி கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி பிடிப்போம். நல்ல கைகள் உயரட்டும். தலைக்கு மேலே கைகளை உயர்த்தி நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். லவ் யூ ஜீசஸ். வி பிரைஸ் யூ ஜீசஸ். வி தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் இந்த புதிய நாளிலே புதிய வல்லமை தருவதற்காக, புதிய ஆசீர்வாதங்களை தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட வாயை திறந்து துதிப்போம். கொஞ்சம் வாயை திறந்து இயேசுவேன்னு சொல்லுங்க. வாயை திறந்து. நம்மளை வேற எதுவும் சொல்ல வேண்டாம். இயேசுவேன்னு வாயை திறந்து அறிக்கையிடுங்க. இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு வாயை கூப்பிடுங்க. வாயில இயேசுவேன்னு அடைங்க. இயேசுவே வாரும். இயேசுவே உம்முடைய அபிஷேகத்தை தாரும். இயேசு இந்த காலை வேளையில உம்முடைய வல்லமை எனக்கு தாரும். இயேசுவே இயேசுவே நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுவோம் ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாரும் 2 கரங்களும் தலைக்கு மேல உயர்த்தி கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க முகத்தை பார்த்து, உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் முகத்தை பார்த்து ஒரு சமாதானம் கொடுப்போமா? அல்ல ஷேக்கன் கொடுத்து ஒரு ஸ்மைலோட, ஒரு புன்னகையோட. சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும்? சந்தோஷமா இல்லையா? சந்தோஷமா இல்லையா? கஷ்டப்பட்டுருக்கிறீங்களா? இஷ்டப்பட்டுருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு சண்டை இல்லையா? நிறைய வேலை இருக்கும். இருந்தாலும் கஷ்டப்பட்டுருக்கீங்களா? எங்கள் ஃபாதர் சொன்னதுனால கஷ்டப்பட்டுருக்கிறவங்க சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். அப்படியா? இஷ்டப்பட்டு ஆண்டவர் மீது உள்ள அன்பில் இங்க இருக்கிறவங்க சத்தமா சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். அப்போ கஷ்டப்பட்டு கிடையாது, நீங்க இஷ்டப்பட்டு தான் நீங்க இருக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் மீது தாகம். கலைமான்கள் நீரோடைக்கா ஏங்கி தவிப்பதை போல ஆண்டவரே என்னுடைய நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நம்மளுடைய ஆண்டவருடைய பாதத்தில் அமர்வது என்பதே அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். அன்பானவர்களே, நம்ம பைபிளில் 2 பேரை பார்க்கிறோம். இயேசுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு லாசருடைய வீடு. இயேசு அடிக்கடி லாசருடைய வீட்டுக்கு போவார். லாசருடைய சகோதரிகள் மார்த்தாவும் மரியாவும். ஒரு நாளைக்கு இயேசு மார்த்தா மரியா வீட்டுக்கு போகும்போது என்ன நடந்துச்சு? மார்த்தாள் என்ன பண்ணிட்டு இருந்தார்? பலவிதமான காரியங்களில் அலுவலகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். ஆனால் மரியாவோ இயேசுடைய பாதத்தில் அமர்ந்தார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மரியாளை பார்த்து சொன்னார், மரியா நீ
நல்ல பங்கை தேர்ந்தெடுத்திருக்கிறாய் என்று. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை மார்த்தாளை போல அல்லாமல் யாரை போல மாற்றியிருக்கிறார்? யாரை போல மாற்றியிருக்கிறார்? யாரை போல? மரியாவை போல. நம்ம இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு நொடி பொழுதுக்கும் அது விலை உண்டு. அதனுடைய கைமாறு ஆண்டவர் தராமல் போக மாட்டார். பிரைஸ் தி லார்ட்.